அடியாத்தி, நம்ம மதுரை பாண்டி கோயிலை பத்தி தெரியாத விஷயங்கள் இவ்வளோ இருக்கா? இந்த வீடியோல நம்ம மதுரை பாண்டி கோயில் எப்படி உருவாச்சு, அதுல இருக்கக்கூடிய சிறப்பம்சங்கள் என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க பாண்டி கோயிலுக்கு போகலாம். பல மதுரை பாண்டிமுனி கோயில் சென்று பார்த்தவருக்கு கென்னாலும் நீடித்த ஆயில் 16 சம்பத்துண்டாகும். எங்கள் பாண்டிமுனி பேர் சொல்லி துன்பம் விட்டேகும். பொல்லா வியாதியும் தீரும். கெட்ட புண்பட்ட மேனியது பொன் போல மாறும். எல்லாம் அனுகூலமாகும். பாண்டி எங்கள் துறை பேர் சொல்லி வாழ்வது யுகம். மதுரை சைவமும் வைணவமும் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு பூமி. இங்க இருக்கக்கூடிய மீனாட்சியும் அழகரும் மதுரை மக்கள் வாழ்க்கையோட பின்னி பிணைந்து இருக்கார்கள். அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய மதுரை மக்கள் தங்களுடைய குலதெய்வ வழிபாட்டையும் கைவிடாதவர்கள். இங்க இருக்கக்கூடிய பாண்டி முனியும் கருப்பசாமியும் ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒரு நபரா வாழ்ந்துட்டு இருக்காரு. இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு தன்னுடைய ஏதாவது ஒரு கஷ்டம் வந்துருச்சு அப்படின்னா உடனே குலதெய்வத்தை தான் போய் கும்பிடுறாங்க. அந்த குலதெய்வமும் ஒரு குழந்தைய தாய் கவனிச்சுக்கிறது போல பார்த்துக்கிறது. இங்க இருக்கக்கூடிய அப்படி உருவான ஒரு கோயில் தான் பாண்டி முனி கோயில். இப்ப எல்லாராலையும் சொல்லப்படக்கூடிய பாண்டி ஜடாமுனீஸ்வரர் கோயில். மதுரை மேலமடையோடைய ஒரு சிறப்பான இடம் தான் பாண்டி ஜடாமுனீஸ்வரர் கோயில். நெத்தியில பட்டையும் மறுட்டக்கூடிய 2 பெரிய விழிகளும் முறுக்கு மீசையும் தோள்களை தொடக்கூடிய சங்கிலி மாதிரி இருக்கக்கூடிய முடிகளும் பத்மாசனத்துல அமர்ந்த மாதிரி இருக்கக்கூடிய கோலமும் கம்பீரமா அமைஞ்சிருக்காரு நம்ம பாண்டி முனி. இது மதுரை மக்களுக்கு மட்டும் இல்லாம பல மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய மக்களுக்கும் இதுதான் குலதெய்வமாவும் விளங்குது. 200 ஆண்டுகளுக்கு முன்னாடி பெரியசாமி வள்ளியம்மாள் அப்படின்ற ஒரு தம்பதியினர் மதுரைக்கு நடந்து வந்திருக்காங்க. அப்ப வள்ளியம்மாளுக்கு ரொம்ப உடல் களைப்பா இருந்திருக்கு. தூங்குறதுக்காக ஒரு மரத்தடி நிழல்ல படுத்திருக்காங்க. அப்ப அவங்களுக்கு ஒரு கனவு வருது. அந்த கனவுல பெரிய ஜடாமுனி தரித்த ஒரு முனிவர் அவங்க கனவுக்கு வராங்க. இதை பார்த்ததுமே வள்ளியம்மாள் உடல் சிலுத்து போகுது. அவங்களுக்கு ஒரு பயம் வருது, இது எதுவும் ஒரு துஷ்ட சக்தியா இருக்குமோ அப்படின்னு சொல்லி. ஆனா பாண்டிமுனி அவருடைய சிரிப்பால அவங்கள தேற்றுறாரு. பாண்டிமுனி அந்த பெண்ணிட்ட சொல்றாரு, பெண்ணே, நான் பாண்டிய நெடுஞ்செழியன். கோவலனும் கண்ணகியும் மதுரைக்கு வந்த போது ஆண்டு கொண்டிருந்த மன்னன் நான். ஆராயாமல் கோவலனை தண்டனைக்கு ஆளாக்கியதும் நானே. அதனால் தான் அநீதி என்று தெரிந்த கணத்திலே பொறுக்காமல் அந்த நொடியிலே உயிரை விட்டேன். நான் மாண்ட சிவலோகம் போன போது சிவபெருமான், நீ பாவம் செய்தாய், ஆனால் அதை அறிந்தி வருந்திய கணத்திலே உயிரை விட்டாய். எனவே நீ மீண்டும் பூமி சென்று பிறந்து வாழ்ந்து பின் சிவலோகம் வருவாயாக என்று கூறினார். ஆனால் நானோ பூமி சென்று மறுபடி பிறந்து வாழ விரும்பவில்லை. பூமிக்கு அடியிலேயே அந்த சிவனை எண்ணி தவம் செய்யலாம் என்று முடிவு செய்தேன். பூமிக்கடியில் என் தவம் இப்போது முடிவுக்கு வந்தது. எனவே என்னை மேலே எடுத்து வழிபட்டால் உன்னையும் உன் குடும்பத்தையும் என்னை நாடி வந்த அனைவரையும் நான் பாதுகாப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த குரலை கேட்டதுமே உடனே உறக்கத்துல இருந்து வள்ளியம்மா எந்திரிக்கிறாங்க. இதை பார்த்ததுமே இது இவங்களுக்கு ஏதோ ஒரு கனவா இல்ல துஷ்ட சக்தியா அப்படின்னு குழப்பம் வருது. ஆனா இவங்களுடைய ஆன்மாவோ இங்க ஏதோ ஒரு நல்ல சக்தி இருக்கு அப்படின்னு சொல்லுது. இதை போய் அவங்க கணவரிடம் சொல்றாங்க. அவங்க கணவர் எல்லா ஊர் மக்களிடையும் சொல்லி அந்த இடத்துக்கு போய் பார்க்குறாங்க. அங்க பெரிய ஜடாமுனி தரித்து பத்மாசனத்துல அமர்ந்த ஒரு சிலை கிடைக்குது. அப்படியே அந்த சிலையை அங்க வச்சு பிரதிஷ்டை செஞ்சு வழிபட ஆரம்பிக்கிறாங்க. இன்னும் கூட இந்த பாண்டி கோயில இருக்கக்கூடிய பூசாரிங்க எல்லாமே வள்ளியம்மாள் வம்சத்துல இருந்து வழிவந்தவங்க தான். அன்று முதல் இன்று வரை பல ஆயிரம் குடும்பங்கள் பாண்டி முனியை குலதெய்வமா நினைச்சு வழிபடுறாங்க. பாண்டி முனியும் அவங்களுக்கு கேட்கிற வரங்கள் எல்லாமே அள்ளி கொடுத்துட்டு வராரு. இங்க வரக்கூடிய பக்தர்கள் மனக்கவலையோட வரும்போது பாண்டி முனி வயதானவர் போல தோற்றம் கொண்டு அவங்களுக்கு தீர்வுகளையும் அவங்க என்னென்ன செய்யணும் அப்படின்றத சொல்றாரு. அவரும் இங்க வரக்கூடியவங்களுக்கு பலவிதமான தீர்வுகளையும் அளிக்கிறாரு. இதை கேட்கக்கூடிய பக்தர்கள் கொஞ்ச நேரம் போயிட்டு அவங்க நினைவுக்கு மறுபடியும் திரும்பி வரும்போது அந்த இடத்துல பார்க்கும்போது அந்த வயதானவர் இருக்க மாட்டாரு. இதை தெரிஞ்சுக்கிட்ட எல்லாருமே இது கண்டிப்பா பாண்டிமுனி தான் அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க. இது ஒருவருக்கு மட்டும் இல்ல, இங்க வரக்கூடிய பல்லாயிரம் பேருக்கு நடந்திருக்கு. பாண்டிமுனி இரவுல உலா வரும்போது நிறைய சங்கிலி சத்தங்கள்லாம் கேட்குது. இதை கேட்டுட்டு எல்லாருமே பாண்டிமுனி தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறாங்க. அதனால அதை கடந்து போகும்போது எல்லாருமே பயபக்தியோட தான் போறாங்க. பாண்டிமுனியோட இந்த ஆலயத்துல விநாயகர், சமய கருப்பசாமி, ஆண்டிச்சாமி, சுப்பிரமணியர் இந்த மாதிரி இருக்கவங்க எல்லாருக்குமே சந்நிதி இருக்கு. அதுல சமய கருப்பசாமி அங்க கோயில் கொண்ட நிகழ்வும் ஆச்சரியமானது. வெள்ளையர்கள் ஆட்சி காலத்துல அங்க சமய கருப்பசாமியிடம் வந்து குறி கேட்கக்கூடிய ஒரு வழக்கம் இருந்துச்சு. அப்போது ஒரு வெள்ளைக்கார அதிகாரி சமய கருப்பனிடம் வந்து, நான் இன்னைக்கு வேட்டைக்கு போறேன், எனக்கு எத்தனை விலங்கு கிடைக்கும் அப்படின்னு குறிக்கிட்டிருக்காரு. ஆனா சமய கருப்பசாமி அதுக்கு பதில் சொல்லாமவே இருக்க அந்த அதிகாரி கோபத்தோட வேட்டைக்கு போயிட்டாரு. அன்னைக்கு அவருக்கு ஒரு விலங்கு கூட கிடைக்கல.
வெறும் கையோட திரும்பி வந்த அந்த அதிகாரி கோபத்தோட கருப்பசாமியோட கையையும் தலையையும் வெட்டி வீழ்த்திருக்காரு. அவர் வெட்டி வீழ்த்திட்டு இந்த எல்லையை விட்டு தாண்டதுக்குள்ள அவருடைய குதிரையோ அந்த அதிகாரியோ சிலையா மாறியிருக்காங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட மக்கள் இது சமய கருப்பனுடைய லீலதா அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. தலையும் கைகளும் இல்லாத கருப்பசாமிக்கு சந்நிதி எடுத்து வழிபட ஆரம்பிச்சாங்க. சமய கருப்பன் துடியான சாமி. இந்த ஆலயத்துல இவருக்கு தான் முழுக்க முழுக்க பலியிடப்படுது. பாண்டிமுனிக்கு பொங்கல் மாதிரி இருக்கக்கூடிய சைவ உணவுகளே படையலிடப்படுது. அதே மாதிரி ஆண்டிச்சாமிக்கு வெண்பொங்கலும் மாம்பழங்களும் பிடித்தமான நிவேதனம். பாண்டிமுனிய நாடி வந்தா காரியம் கட்டாயம் நிறைவேறும் அப்படிங்கிறது பக்தர்களோட நம்பிக்கை. துஷ்ட சக்திகளால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இந்த ஆலயம் வந்தா போதும், அனைத்துமே விலகி ஓடிடும், நன்மைகள் அதிகரிக்கும். குழந்தை இல்லாதவர்களுக்கு பாண்டிமுனியை வணங்கி தொட்டில் கட்டுனா குழந்தை பாக்கியம் கிடைக்கும். தொழில் நஷ்டம், நோய், எதிரிகளால் ஆன பிரச்சனை, இந்த மாதிரி எது இருந்தாலும் பாண்டிமுனி சன்னதிக்கு வந்து வணங்கினா போதும், விரைவிலே அதுக்கான தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிறது இங்க இருக்கக்கூடிய பாண்டிமுனி பக்தர்களுக்கு ஒரு நம்பிக்கையாவே இருந்திருக்கு.